இயேசுவே ஆண்டவர். ரெண்டாவது பகுதி 18வது அதிகாரத்தில் 28 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். இப்போ பிலாத்துவிட்ட கூட்டிகிட்டு வராங்க. பிலாத்துவிட்ட கூட்டிகிட்டு வந்தோடனே அவன் கேட்குறான், பார்த்துக்கோங்க. அவன் கேட்குற கேள்வி 33வது அதிகாரத்தை வாசிங்க. மீண்டும் எப்படிப்பா? இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா? கேள்வி எப்படி மாறுது பாருங்க. ரெண்டு விதமான கேள்வி. அவர் போதனையை பற்றி கேட்கிறார். நீ என்ன போதிச்ச? இப்போ பிலாத்து யாரு? அவர் சாமியாரா? அவர் ஆளுநர். ஆளுநர் இஸ் எ பொலிட்டிஷியன். ஒரு அரசியல்வாதி என்ன கேள்வி கேட்பான்? அந்த கேள்வியை கேட்குறான். எப்படி கேட்குறான்? நீ யூதரின் அரசனா? நீ யூதர்களின் அரசனா? அப்போ அந்த கேள்விக்கு இவர் ஆமான்னு சொன்ன என்ன அர்த்தம் ஆகும்? ஏற்கனவே பேரரசர் ரோமாபுரியில் இருக்கிறாரு, நீ என்ன பீத்திக்கிட்டு இருக்கிற? பிலாத்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்னா அது அர்த்தமுள்ள கேள்வி கேட்குறான். நீ யூதர்களின் அரசனா? இந்த பைத்தியக்காரங்க வந்து நின்றுக்கிறிய, ஒன்றை போய் எப்படி தான் யூதர்கள் அரசன்னு சொன்ன? உன்னை பைத்தியமாக பிடிச்சிட்டு அவர் அங்கே ரோமாபுரியில் இருக்கார், நீ இங்கே என்ன பீத்திக்கிட்டு இருக்கிற? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்ல. அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த மத சம்பிரதாயத்திலேருந்து இவர் அரசியல் சமுதாயத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்குது ஆண்டவரை. எப்படி கைதியாக பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ கயப்பா எப்படி கேள்வி கேட்டார்? நீ என்ன போதிக்கிற அப்படின்னு. நான் சொன்னதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்களே, நான் ஒன்றும் ரகசியமாக ஒன்றும் இல்லையே, எனக்கு படைப்பட்டாலும் ஒன்றும் கிடையாதே, நான் போதிக்கிற எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்டுப்பார், இப்படியா நீ பதில் சொல்லணும்னு ஒருத்தன் அடிக்கிறான். அப்போ அவரை கரபரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. பிலாத்துக்கு முன்னால் கொண்டு விட்டுறாங்க. பிலாத்துக்கு முன்னால் விட்ட உடனே அதுக்கு காதலில் தான் போது நாங்களாம் தெரியலை, அதெல்லாம் நிறைய சொல்லலை. ஆனால் அவர் எடுத்த எடுப்பில் கேள்வி ஒன்று கேட்குறார். எப்படி? நீ யூதர்களின் அரசனா? நீ என்ன போதித்த? அதை பற்றி கேள்வி இல்லை. உனக்கு ஒரு படை பட்டாளம் இருக்குதா? போலீஸ் படையை தான் இருக்குதா? உனக்கு ஷிப்பு தான் இருக்குதா? அப்படிலாம் ஒன்று கேட்கல. நீ யூதர்களின் அரசனா? எங்கே ஆட்சி செய்துட்டு இருக்கிற? அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? நீராக இதை கேட்கிறா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட். அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன கண்டுபிடிப்பீங்க? பரிசேயர்கள் அங்கே கயபாஸ் அரண்மனையில் இருந்தவங்களில் ஒரு சிலர் பிலாத்துக்கு காதில் போய் விட்டுருப்பாங்க. எப்பா, இவன் சாதாரண ஆள் இல்லை, விட்டுறாத, இவன் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுகிறான். எப்படி? அவன் கூட 10-12 பேர் சேர்ந்துருக்குறாங்க. அவன் ஒன்றுக்கே காலில் ஆப்பு வைக்க போகிறான். அதனால கேட்குறாங்க, நீ யூதர்கள் அரசனா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு, இல்லை நீயா கேட்குறியா? அவன் ஒன்றும் பதில் சொல்ல மாதிரி இல்லை. எல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார். பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாரு? என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய்? 2 கேள்வி. நீ யூதர்களின் அரசனா? ஒன்று கேள்வி. அடுத்த என்ன கேள்வி? நீ என்ன செய்த? இயேசு மறுமொழியாக, என்னை போராடி இருப்பார். யார் அந்த காவலர்கள்? ராயப்பரோடு சேர்ந்த அந்த கூட்டம். ஆனால் என் ஆட்சி
அப்படியானால் பிலாத்து அடுத்த கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? அப்படியானால் ஓஹோ நீ அரசன் தானாப்பா. அப்போ கரெக்டாக தான் எல்லோரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீ அரசன்னு சொல்லிட்டு இருக்கிறியாமே, நீ அரசன் தானோ? அது நீ சொல்லுகிற, அந்த வார்த்தை நீ சொல்லிட்டு இருக்கிற. ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை, நீயா சொல்லிட்டு இருக்கிற. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எப்படி? நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன அரசன். ஞாபகம் இருக்குதா? ஆண்டவர் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடித்த உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்பங்களை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அவர் ஜெபிக்கிறதுக்கு ஓடுறார். எதுக்கு ஓடிட்டாரு? இவங்க தன்னை பிடிச்சு முடிசூட்ட போகிறாங்க அப்படி சொல்லி பிடிச்சிருவாங்க. ஆனால் முடிசூட்ட போகிறதுக்குல இப்போ பிடிச்சிருக்காங்க. அவரை பிடித்து கட்டி இழுத்து கொண்டு போய் பிலாத்துக்கு முன்னால் வச்சுருக்காங்க. பிலாத்து கேள்வி கேட்குறான், நீ அரசன் தானா? நான் என்ன அரசன்னு சொல்லலையே. இவங்க தானே என்னை அரசனாக பார்க்கணும்னு நினச்சாங்க. எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமாக அந்த காரியத்தெல்லாம் இந்த மக்கள் திருச்சி புரட்டி விட்டுருந்தாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவரை அரசன் ஆக்கணும்னு நினச்சது யார்? அந்த மக்கள் தான். இப்போ அந்த மக்கள் தான் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இவன் யூதன் அரசன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கிறான். ஓம் பீடத்தை ஒன்றிலேருந்து ஓம் பீடத்துலேருந்து ஒன்று இறக்கலான்னு நினச்சிட்டு இருக்கான். ரோமாபுரியே ஆட்சி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கான் இவன். அப்படின்னு பெரிய புரட்சிகாரணமான ஆளாக இருக்கிறார் இவர். அப்படி சொன்னோன்னே பிலாத்து இந்த கேள்வி கேட்டு அப்படி நான் அரசன் தானோ? அரசன் என்று நீ சொல்லுகிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி அப்படி சொல்லிட்டு உண்மைக்கு சாட்சி சொல்ல வந்தேன். அப்படியா? உண்மையா? அது என்னதுப்பா உண்மை? பெரிய ஃபிலாசபர் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். உண்மையா? அது என்னது உண்மை? அது என்னது? கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்குது? இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். ஏன் இந்த வார்த்தை முக்கியமானது? அருளப்பர் நற்செய்தி 1 அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்க. கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே உலகத்தின் பாவத்தை போக்குகிறவர். பாவத்தோடு இருந்தா எப்படி? பாவத்தை போக்குகிறவர் பாவத்தோடு இருந்தா எப்படிப்பா உம்மா பாவத்தை தூக்குவாரு? அருளப்பர் இந்த வார்த்தையை அன்னைக்கு யோவான் வாயிலிருந்து வர வச்சவர் இப்ப யாருக்கு வாயிலிருந்து எடுத்து சொல்லி வைக்கிறாரு? பிலாத்து. பிலாத்து யாரு? ஒரு பதிதன். அவன் யூதன் அல்ல, பைபிள் படித்தவன் இல்லை, மெசியாவை பற்றி தெரிஞ்சவன் இல்லை, பெரிய பேரரசருடைய காவலாளி மாதிரி இங்கே வந்து நிற்கிறான் கவர்னர். இந்த கவர்னருக்கு இயேசுவை பற்றி என்ன தெரியும், மெசியாவை பற்றி என்ன தெரியும், ஆட்டுக்குட்டியை பற்றி என்ன தெரியும்? ஆனால் அவனுடைய வாயில் வைக்கிறார் ஒரு வார்த்தையை. ஆகவே இயேசுவின் சாட்சி ஒரு பதிதன், பேரரசருடைய ரோமாபுரி பேரரசருடைய ஆளுநனாகிய பிலாத்து இயேசு குற்றமற்றவர் மாசற்றவர் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகிறவங்களுக்கு இவர் தான் பெரிய சாட்சி. பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் சத்தமாக சொல்கிறேன். அன்னைக்கு இயேசுவை சுட்டி காட்டியவர் அருளப்பர், ஸ்நாபக அருளப்பர். அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறவர் ஒரு பதிதன், பேரரசருடைய பிரதிநிதி பிலாத்து. இவர் குற்றமற்றவர், இவரிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லையே அப்படி சொல்லுகிறான். குற்றம் ஒன்றும் காணவில்லையேன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? 39வது வசனம். கைதியை விடுதலை செய்வாங்களே, உங்கள் பழக்கத்துப்படி பாஸ்கா திருநாளுக்கு கைதி ஒன்று விடுதலை செய்வாங்களே, மீண்டும் கத்தினார்கள், அந்த பரபா ஒரு கள்வன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாசிக்கும்போது இந்த வார்த்தை தான் இதில் சூப்பர். ஏன் அப்படின்னா,
ஆண்டவரை பற்றி ஸ்நாபகர்களப்ப சொல்லிக் கொடுத்த வார்த்தை, இவர் ஆட்டுக்குட்டி, கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் மாவிகளுடைய பாவங்களெல்லாம் தூக்கி சுமக்க போகிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பெரிய சாட்சியாக நிற்கிறவர் பிலாத்து. பிலாத்து ஆண்டவரை பற்றி கேட்குறான், நீ என்ன அரசனா, நீ என்ன செய்த? ஆனால் அவர் தன்னுடைய ஆட்சியை பற்றி சொல்கிறார், என்னுடைய ஆட்சி இந்த உலகத்தில் பற்றி இல்லைப்பா, நான் உண்மைக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இவர் பேசின பேச்சு வச்சு இவன் பாவம் செய்யாத ஒரு அப்புறாணி அப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அந்த பிலாத்து. தெரிஞ்சுக்கிட்டு அவரை என்ன செய்கிறான்னா, யூதர்கிட்ட திரும்பவும் கேள்வி கேட்குறான், ஏப்பா பாஸ்கா திருநாளுக்கு இவரை கொண்டு வச்சிருக்கிறியே, பாஸ்கா திருநாளில் உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டுமே, உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கைதை விட்டுறது என்ன இன்னைக்கு? நீங்கள் கைதிகள் வச்சுருக்கீங்க, ஆனால் ஃப்ரீ கிஃப்ட்டு, ஒரு கைதியை விடுதலை செய்கிறேன். எந்த கைதியை வேலை செய்யலாம், இந்த கைதியை விட்டுடலாமா? இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். அதுதான் உங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு கைது ஒன்று விட்டுரு, ஆனால் இவன் வேண்டாம். பாராபாஸ், பாராபாஸ் பேர் போன கைதி. அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவன் ஒரு கள்வன், இஸ் எ தீஃப், இஸ் எ தீஃப். இப்போ என்னென்னா, he has to release either thief or the one who is innocent. இதுதான் பிரச்சனை. innocent, the innocent man Jesus and Barabbas who is a thief. Whom do you want? We want the thief. அப்படி சொல்கிறவங்க தான் இந்த ஜனங்கள். திருடனுக்கு ஜெய். அவங்க என்ன சொல்ல, பாராபாஸ், பாராபாஸ். ஆனால் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பாராபாஸுங்கிற பேர் மற்ற 3 செய்திலையும் கிடையாது. காசுலேயோ மாக்குலேயோ மத்தியிலையும் இருக்காது. அருளப்பர் தான் இந்த பாராபாஸ் பேரை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, பார் அப்பாஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ஏசுஸ் பார் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். ஏசு பார் அப்பாஸ், தந்தையின் மகன். எப்படி? தந்தையின் மகன். பார் அப்படின்னா மகன், அப்பாஸ் அப்படின்னா அப்பா. ஜீசஸுக்கு பேர் என்னது? பரம தந்தையின் மகன், அப்பாவின் மகன் தானே அவர். ஏசுஸ் பாரபாஸ். இந்த பாரபாஸ்ன்னு ஒன்று திருடன், அவனுக்கு பேர் பல பிரதிகளில் இதே பேர் தான் வச்சுருக்குறாங்க, ஏசுஸ் பாரபாஸ். நம்ம ஆண்டவர் அவருக்கு பேரும் ஏசுஸ் பாரபாஸ் தான். ஒரு பாரபாஸ் பரமபிதாவின் மகன், அவர் பாவம் மாசற்றவர், இவரிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லையே அப்படின்னு பிலாத்து சாட்சி சொல்கிறான். இன்னொரு பாரபாஸ், ஏசுஸ் பாரபாஸ், அவன் ஒரு கள்வன் அப்படின்னு அருளப்ப திருத்தமாக எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே 2 பேர் நிற்கிறாங்க, 2 கூண்டு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பக்கம் ஜீசஸ் நிற்கிறார், இன்னொரு பக்கம் இன்னொரு ஜீசஸ் நிற்கிறார். இந்த ஜீசஸுக்கும் பேர் பாரபாஸ், இந்த ஜீசஸுக்கும் பாரபாஸ் தான் பேர். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா த கான்ட்ராஸ்ட், ஒன் இஸ் தி இன்னசென்ட், த அதர் இஸ் எ தீஃப். ஒருத்தன் ஒரு குற்றமும் இல்லாதவன், இன்னும் ஒரு குற்றவாளி, திருடன். ஆக இந்த 2 பேரில் யார் வேணும் அப்படின்னு மக்களை கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? பிலாத்து கேட்குறான். பிலாத்து இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் செய்கிறான். என்ன மிஸ்டேக் செய்கிறான் அப்படின்னா, இவன் ஜீசஸை கைதியாக நினச்சிட்டு இருக்கான். எப்படி? அவர்கிட்ட பாவம் ஒன்றும் இல்லையே, அப்போ எனக்கு இவரை கைதியாக வச்சுருக்கிற, நீ விட்டுற வேண்டி தானே. பாவம் ஒன்றும் இல்லை, பாவம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னது பிறகு நீ பேரரசருடைய பிரதிநிதியாக நிற்கிற இல்லையா? பேரரசருடைய பிரதிநிதியாக இங்கே நின்று நீதி வழங்க வேண்டியவன், நீதி வழங்க வேண்டியவன் இவர்கிட்ட போய் அரசனான்னு கேட்குற. இவன் அரசன் தான் அப்படிங்கிறான். என்ன அரசன்? இந்த உலகத்தை சேர்ந்ததில்லப்பா என்னுடைய ஆட்சி. நான் பேரரச அகுஸ்து சீசருடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நான் வரல, உன்னையும் உன் பதவியில் நீக்கிறதுக்கு நான் வரல. நான் மக்களுக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த கடவுளுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த உண்மை தான் சொல்லதுக்கு நான் வந்திருக்கிறேன். கடவுளுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். ரோமாபுரி பேரரசனுக்கு பிரதிநிதியாக நான் வரல, ஒன்று ஆட்சி பீடத்தில் இறக்கிறதுக்கு நான் வரல, உண்மைக்கு சாட்சி சொல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு, ஆகவே இவன் இடத்துல குற்றம் இல்லையே,
பாவம் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை கைதியாக ஏன் பிடிச்சு வச்சிருக்கிற? இந்த குற்றமற்ற ஒருத்தனை, திருடனாக இருந்த, கள்ளவனாக இருந்த அந்த இயேசு பரபாசுக்கு ஏன் அவனை நிகராக சேர்த்து வைக்கிற? இல்லையே, குற்றமற்ற ஒருத்தரை பாவியாகிய அல்லது திருடனாகிய ஒருத்தனோடு சேர்த்து இணைத்து வைக்க தேவையில்லையே. அதுக்கு பொதுமக்கள்கிட்ட உத்தரவு கேட்கணுமா? இவங்க 2 பேரில் யாரை நான் விடுவிக்கணும்? பரபாஸ் கள்வன், அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கைதி. ஜீசஸ் பரபாஸ், அவர் ஒரு திருடர் இல்லை, அவர் குற்றமற்றவர், அவர் கைதி இல்லை. அப்போ ஏன் நீ கைதியாக வச்சிருக்கிற? இப்படி ஒரு கேள்வி தேவையா? ஆகவே தேவையில்லாத ஒரு கேள்வியை மக்களிடத்தை தூக்கி வீசி அவன் மாட்டிக்கொள்கிறான். மக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். பிலாத்து அந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு செய்தது இதுதான். இயேசுவை கைதியாகவே நினச்சி அந்த கள்வனோட நிறுத்தி ஒரே தராசில் 2 பக்கத்தில் நிறுத்தி வைக்கிறான். இந்த 2ல் யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. 19வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஆகவே சாட்டையால் அடிக்கச் செய்தான்ங்கிற வார்த்தைக்கும் இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லையே அப்படிங்கிற வார்த்தைக்கும் என்ன தொடர்பு? முரண்பாடு. இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லையேன்னு சொல்லி முடிக்கிறான். அதுதான் உங்களுக்கு இப்போ படித்தது 38வது வசனம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சாட்டையால் அடிக்கச் செய்தான். இந்த 2ம் முரண்பாடான வசனம். அவனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய சாட்சிக்கும் அவன் செய்கிற செயலுக்கும் உடன்பாடு இல்லை. இவன் குற்றமற்றவன் சொல்லிக்கிட்டு ஏன் சாட்டையால் அடிக்கிற? அருளப்பர் இந்த கான்ட்ராஸ்டை எடுத்து சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறான்னா, இவர் கடவுளின் ஆட்டுக்குட்டி, குற்றமற்றவர், நம்முடைய பாவங்களை சுமக்கிறவர். ஆகவே சாட்டை அடிங்கிறது மனுஷனுடைய குற்றங்கள் தான். சாட்டை அடிங்கிறது சாதாரண காரியம்னு நினைக்கிற. பிலாத்து தான் சாட்டை அடி கொடுத்தான்னு இல்லை. பிலாத்து கொடுக்கிற சாட்டை அடி மனிதர்கள் நாம் கொடுக்கிற சாட்டை அடி யாருக்கு? இயேசுவுக்கு. குற்றமற்ற ஒருத்தரை நீ சாட்டையால் அடிக்கிற. ஆகவே அருளப்ப அந்த வார்த்தையை எழுதும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிறார். குற்றமற்ற ஒருத்தரை நீ சாட்டையால் அடிக்கிற, குற்றவாளியாக நீ ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிற. யார்? பரபாஸ். அந்த பரபாஸ் எங்கே இருக்கிறாரு? நீயும் நானும் தான் அந்த பரபாஸ். பரபாஸ் பிலாத்துக்கு முன்னால் நினைவன் தான் பரபாஸ் இல்லை. நீயும் நானும் அந்த பரபாஸ். நம்ம மேலே விழ வேண்டிய அடி அவர் மேல் விழுது. அதுதான் ஏசாயா ஆகமம் திருத்தமாக சொல்லியிருக்கும். அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும். இதைத்தான் அருளப்பர் அந்த செய்தியில் சொன்னார். அவரை பிடித்து கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஆகவே இந்த வார்த்தை தான் நீங்கள் இந்த 52, 53வது அதிகாரங்கள் நம்ம ஏசாயா ஆகமத்தில் படித்து பாருங்கள். அருளப்பர் இதெல்லாம் படித்து மனசில் தியானித்து ஆண்டவரை பற்றி எழுதுகிறார். ஆகவே பரபாஸ் கள்வன் ஒரு பக்கம், பரபாஸ் ஜீசஸ் கடவுளுடைய குமாரன், பாவம் மாசற்ற ஆட்டுக்குட்டி. இந்த 2 பேரையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி எழுதக்கூடிய நூல் இது. சொல்லப்போனால் அருளப்பர் நற்செய்தி 18, 19வது அதிகாரம் இதைத்தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 19வது அதிகாரத்தில் ஒரு துண்டு இது. ஆகவே இதில் ஒரு வித்தியாசம் வந்துன்னா, அவரை சாட்டை அடி கொடுத்து அவரை குற்றவாளின்னு நிறுத்திட்டான். குற்றவாளின்னு நிறுத்தின உடனே பார்த்துக்கொள்ளுங்க, இந்த 19வது அதிகாரத்திலேயே 4வது வசனத்தை வாசிங்க. எப்பா பாருங்க என்ன சொல்றான், பாருங்கள் அவனிடம். இது 2வது சாட்சி, பிலாத்துடைய 2வது சாட்சி. 19வது இடத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுது? நான் உங்கள் முன்னால் கொண்டு நிறுத்தி இருக்கிறேன், இவன்கிட்ட ஒரு குற்றம் நம்ம பார்க்கலையே. இவனை நேரம் அடின்னு அடிச்சுக்கிட்டான். அடின்னு அடிச்சுக்கிட்டு திரும்பவும் ஜனங்கள்கிட்ட ஒன்று விட்டுட்டு, எப்போ என்ன ஒன்றுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தியிருக்கேன், இவன்கிட்ட எந்த தப்பும் இல்லையே, குற்றம் ஒன்றும் நான் காணவில்லையே அப்படி சொல்லிட்டான். சொன்ன பிறகு அடுத்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு என்ன சொன்னாங்க பதில்? crucify him, crucify him.
கத்தினார்கள். சிலுவையில் அறையும்னு கத்தினாங்க. ஆனால் அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்? இவனிடத்தில் குற்றம் ஒன்றும் இருக்குதா எனக்கு தெரியல. அது எத்தனாவது சாட்சி? 3வது சாட்சி. அப்போ அது எத்தனாவது வசனம்? 6வது வசனம். ஆகவே இந்த வசனத்துக்குள்ளேயே 3 தடவை இவற்றை குற்றம் இல்லையேன்னு சொல்லிட்டான். 3 தடவை பிலாத்துடைய சாட்சி என்ன சாட்சி? குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி இவர் தான். அன்றைக்கு ஸ்நாபக அருளப்பர் சொன்ன வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறவர் யார் தான்? ஒரு பதிதனாகிய பிலாத்து. பைபிள் படித்தவன் இல்லை, கோயிலுக்கு போனவன் இல்லை, கைபாஸ் அரண்மனையில் வாழ்ந்தவன் இல்லை. அவன் ஒரு பதிதன், கடவுளை பற்றி தெரியாதவன், பைபிள் படிக்காதவன், இயேசு கிறிஸ்து சாட்சியாக நிற்கிறான். இவரிடத்தில் குற்றம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலையப்பா. அப்போ குருசுவையும்னு சொன்னோன்னே இவங்க என்ன செய்கிறாங்க? நான் ஒன்றும் கை கழுவில்லை, நான் ஒன்றும் இவனை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்களே இப்படி பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லி இவருடைய குற்றம் என்று ஒன்றும் தெரியவில்லை என்று நீங்களே போய் பார்த்து அவனை குருசுவை பண்ணுங்க அப்படி சொன்னோன்னே 7வது அதிகாரம் வசனம். சட்டம் உண்டு, சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் தன்னையே பாரபாஸ், தந்தையின் மகன், இவன் தன்னையே பாரபாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். இறைமகன், இந்த வார்த்தையை பார்த்துக்கொள்ளுங்க. இவன் தன்னை இறைமகன் சொல்லிட்டு இருக்கிறான். பாரபாஸ் நான் தான் அப்படிங்கிறான். இறைமகன் இவன் சொன்னானா? அப்படி சொன்னா உடனே சேஞ்ச் ஆகுது. பார்த்துக்கொள்ளுங்க. இது அடுத்த பாகம், 5வது பகுதி. இந்த இதில் என்ன, இது பெரிய காரியம் என்னென்னா, இவ்வளோ நேரம் பிலாத்து என்ன நீ அரசன் தானா அப்படின்னு கேட்டான். திடீர்னு டேர்ன் ஆகுது. இது பாருங்கள், இந்த கோர்ட்டு சீன் மாறுது. இதில் ஏன் கோர்ட்டு சீன் மாறுது அப்படின்னா, இவ்வளோ நேரம் அவருக்கு மேலே சாட்டின குற்றம் நீ அரசனா, அது பொலிட்டிக்கல் கொஸ்டின். நீ அரசு ஆட்சி செய்ய போகிறியா? என்ன பதவியில் நீக்கிக்கிட்டு நீ ஆட்சி செய்ய போகிறியா? நீ பேரரசருடைய பிரதிநிதி அங்கே வரப்போகிறியா? கேள்வியெல்லாம் இவ்வளோ தான். இப்போ இவர்கிட்ட குற்றமே இல்லை, குற்றம் ஒன்று இல்லை. அப்போ அந்த கழுவனுக்கு கூட வச்சுக்கிட்டு இவனுக்கு சாட்டை ஐடியெல்லாம் கொடுத்தாச்சுது, எனக்கு குற்றமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு சிலுவையில் அறையணும்னு சொல்கிறாங்க. சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு இவன் என்னத்தை செய்துட்டான் அவனுக்கு புரியல. அதனால் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நான் இதில் நிரபராதின்னு கையை கழுவுறதுக்கு பார்க்குறான். நான் இதுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன், இவனை சாகடிக்க மாட்டேன், அடிச்சிட்டேன், அதோட முடிச்சிருந்தேன், இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க தப்பலான்னு பார்க்குறான். அப்போ உடனே அடுத்த பெட்டியை தூக்கி விடுறாங்க. இன்னொரு சீன் வருது. என்ன சீன் வருதுன்னா, இல்லை எங்கள் சட்டப்படி காரியம் வித்தியாசம். நீ உங்கள் சட்டப்படி இவனை விட்டுடலான்னு நினைக்கிற, எங்கள் சட்டப்படி நாங்கள் விட முடியாது. ஏன் அப்படின்னா, இவன் தன்னையே இறைமகன் சொல்லி பேத்திட்டு இருக்கிறான், என்ன இறைமகன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சொன்னா, ஓ இது உங்கள் சட்டமா? ஏன் சட்டம் வித்தியாசப்பா? உங்கள் சட்டப்படி நீங்கள் தானே பார்த்துக்கொள்ளணும். உங்கள் சட்டப்படி இவன் இறைமகன் சொல்லிட்டு இருக்கானா? உடனே ஜீசஸ் குடிச்சிட்டு போகிறார். இங்கே வா. இங்கே வந்தா உடனே கேள்வி வித்தியாசமாக மாறுது. நீ எங்கிருந்து வந்தவன்? இந்த கேள்வி தயவு செய்து நல்லா நினச்சிக்கொள்ளுங்க. அருளப்பர் செய்தியில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். ஜீசஸ் எங்கிருந்து வந்தார்? அதுக்கு பதில் முதல் அதிகாரத்தில் 1 முதல் 15 வசனங்கள். முதல் அதிகாரத்தில் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படிச்சிருக்கணும். அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகவே இருந்தார், அவர் சதையானார், மனிதனானார். அடிக்கடி ஆண்டவர் இந்த வார்த்தையை திருப்பி கொண்டு வருவார். மேலிருந்து கீழே வந்தவன் தவிர வேறு யாரும் கடவுளை கண்டதில்லை. முதல் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. கடவுளை யாரும் கண்டதில்லை,
தந்தையின் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகன், அதுதான் பாரபாஸ். ஒரே மகன் பாரபாஸ், ஒரே மகன், கடவுளுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர். அவரை தவிர வேறு யாரும் கடவுளை கண்டதில்லை, என்றுமே கண்டதில்லை. மேலிருந்து இறங்கி வந்தவரை தவிர வேறு யாரும் மேலே ஏறி செல்வதில்லை. கீழே இறங்கி வந்திருக்கிறேன், நான் திரும்பி போவேன். என் நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்து விட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஏன் அவரது தந்தையிடம் செல்லும் நேரம் வந்து விட்டதுன்னு சொன்ன, தந்தையிடம் வந்தவர் இவர், தந்தையிடமிருந்து இறங்கி வந்தவர், இப்போ தந்தையிடமிருந்து திரும்பி போகிற நேரம் வந்து விட்டதுன்னு சொன்னார். பிலாத்து கேட்கிற, நீ எங்கிருந்து வந்த? என்னைக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்த? ஆகவே இந்த கேள்வி பிலாத்துவுடைய கேள்வி, the most important question about Jesus in the Gospel of John. நீங்க நிறைய பேர் காஸ்பல் கையில் வச்சிருக்கீங்க, அருள் சகோதரிகள் நிற்கிறீங்க, நீங்க பைபிளை தூக்கி தூக்கி படிக்கிறீங்க. ப்ளீஸ் கெட் திஸ் வெல் இன் யுவர் ஹார்ட். ஜீசஸை பற்றிய கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மாத்திரம்தான் ஜீசஸ் யார் நீ நம்புவ. ஜீசஸ் யாரு? நீ எங்கிருந்து வந்த? எங்கிருந்து வந்த? ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை நான் தான். கடவுளோடு இருந்தார், நான் தான். அவர் கடவுளாகவே இருந்தார், நான் தான். நான் சதையாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒன்றை பார்க்கறதுக்கு வந்தேன். பரமத்தந்தை கண்டது யாருமே இல்லை, மேலிருந்து இறங்கி வந்த ஒருத்தர் மாத்திரம்தான். பரமத்தந்தையின் பாரபாஸ் நெஞ்சத்துக்கு நெருக்கமான இவர் ஒருவர் தான் கடவுளை கண்டவர். நான் தான் உனக்கு கடவுளை பற்றி பேச வந்திருக்கிறேன். அப்போ தான் பிலிப்பு ஒரு நாள் கேட்பார், ஆண்டவரே பரமபிதாவை எங்களுக்கு கண்ணில் காட்டிருங்க, அது போதும். அப்போ ஆண்டவர், பிலிப்பு நீ எங்கிட்ட 3 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கிறியடா, 3 வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறியே, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான். நீ எங்கேருந்து வந்திருக்க நீ கேட்குறியே, நான் யார்கிட்ட வந்திருக்கேன்னு நீ நினைக்கிற? கடவுள் மகன், கடவுளுடைய மகனா அப்படின்னு ஒன்று பிலாத்துக்கு பயம் வந்தது. கிடுகிடு நடுங்கிறான். ஏன்னு சொன்னால் அவன் ஒரு பதிதனாக இருந்தாலும் கடவுள் மேலே ஒரு பயம் வச்சுருக்கு அவனுக்கு. ஏன்னா அவர் மெஸ்ஸியான்னா தெரியல, ஏசுனா சரியாக தெரியல, அவர் ரட்சகர்னா தெரியல, கடவுள்கிட்ட வந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்கணுமே, வித்தியாசமாக இருக்கணுமே. இவர் என்ன மேலே நான் கை வைக்கக்கூடாது, நான் இந்த இடத்துல பிரித்து போயிடுறேன். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் சூசேப்பருக்கு இந்த பயம் இவருக்கு உண்டு. மரியாள் கர்ப்பிணி ஆயிருக்கான்னு சொன்னு தெரிஞ்ச உடனே சூசேப்பர் தான் இந்த இடத்த விட்டே போயிடுவோம், இது காரியம் நம்ம காரியம் இல்லை, நம்ம இதில் தலையிடவே கூடாது, அவளை ரகசியமாக வெளியே தள்ளி விட்டுடலாம் அப்படி தான் பார்க்குறார். அதே மாதிரி சொல்ல போனால் பிலாத்துவும் இவர் எப்படியா தள்ளி விட்டுடலாம் அப்படி தான் வெளியே பார்க்குறாரு. ஆனால் அந்த ஜனங்கள் விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் சட்டப்படி இவனை கொல்லணும். ஏன்? இவன் கடவுளின் மகன் சொன்னான், பாரபாஸ் இறைமகன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான், கடவுளுடைய மகன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரபாஸ் வேற, கல்வனாகிய பாரபாஸ் வேற. அவனே நாங்கள் விட்டுருவோம், இவனை நாங்கள் விட மாட்டோம். ஏன்னு சொன்னால் இது தேவதூஷணம். கடவுளின் மகன் நான் அப்படி சொல்லக்கூடியவன் யார்? நீ எங்கிருந்து வந்த? ஆகவே அன்பானவர்களே, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிச்சிங்கன்னா அதான் ஜீசஸ். ஜீசஸ் சாதாரண ஆள் இல்லை. இந்த கேள்விக்கு தான் பதில், இந்த கேள்விக்கு தான் இந்த உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது.